சங்கீதம் 138 2 3. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் இருக்கிறீர், உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் எந்த வார்த்தையை கொடுத்தார்? ஆமென். அங்கே 2வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பாதிக்கு மேல, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் என்ன செய்திருக்கிறீர்? மகிமைப்படுத்தி இருக்கிறீர் அப்படின்னு சொல்ற. அடுத்த வார்த்தையில நாம பார்க்கிறோம், நான் கூப்பிட்ட நாளிலே. என்னது? நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் இருக்கிற மிக வல்லமையான ஒரு காரியம், மிக வல்லமையான ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். தேவன் பயன்படுத்துகிற காரியத்துல ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா அவருடைய வேர்ட். ஆமென். அந்த வசனத்தை, இன்னொரு வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், Matthew 4:4 வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய, ரொம்ப கவனமா அதை வாசிங்க, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷன் பிழைக்கிறதற்கு தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா போதுமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் பிழைக்க வைக்கிறதுக்கு பெரிய எதுவும் ஒன்றும் செய்ய வேண்டாம், அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவனுடைய காரியங்களை குறித்ததான நமக்கு அறிவு ரொம்ப முக்கியம். தேவன் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எப்படி கிரியை செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், எதை வைத்து எப்படி கிரியை செய்கிறார்னு கொஞ்சம் கவனமா பார்த்தோம் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் முதல்ல நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தைகள் தான். 1ஆம் அதிகாரத்துல நம்ம ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது என்ன செய்கிறார்னா, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், உண்டாயிற்று. இவ்வளோ பெரிய உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் போய் செய்யல, ஏதோ ஒன்றை பிரயோகிக்கல, ஒரே ஒரு வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. உண்டாக கடவது அப்படின்னார். ஆமென் சொல்லுங்க. உண்டாயிற்று. நீங்க அப்படி வரிசையா நீங்க அப்படி வாட்சி பார்த்தீங்கன்னா, அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே அது உண்டாயிற்று. மொத்தமா ஜலம், மொத்தமா தண்ணி மூடி இருந்தது. அத ரெண்டுக்கும் ஊடால ஒரு பிளவு, மேல பாதி கீழே பாதி அப்படின்னாரு. மேலையும் தண்ணி இருக்கு, கீழையும் தண்ணி இருக்கு. ஆமென். அது சொல்ற, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடையில பிரிக்க கடவது அப்படின்னாரு. நம்ம நிறைய ஒரு பாட்டில் நிறைய தண்ணியை வச்சுக்கிட்டு பாதி மேலே போ பாதி கீழே அப்படின்னு சொன்னா போகுமா? ஆண்டவர் பார்த்து ஜலமானது பூமியை மூடி இருந்தது போது கர்த்தர் சொன்னாரு,
பாதி ஜலம் மேலே போ, பாதி ஜலம் கீழே நில்லு அப்படின்னு ரெண்டுக்கும் இடையில ஆகாய விரிவை உண்டு பண்ணினார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வரிசையா வாசிச்சீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா வாசிச்சு பாருங்க. உண்டாக கடவுதுன்னாரு, அந்த வார்த்தை போய் பிளந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. வல்லமைன்னு மட்டும் சொல்லப்படாது, அது வல்லமை தான். ஆனா என்ன வல்லமை இருக்கிறது? சிருஷ்டிக்கிற வல்லமை, உருவாக்குகிற வல்லமை, பிரிக்கிற வல்லமை, சீர்படுத்துகிற வல்லமை, குணமாக்குகிற வல்லமை, பிழைப்பூட்டுகிற வல்லமை. ஆமென் சொல்லுங்க. இப்படி நான் எடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவர் பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எல்லாமே முடிஞ்சு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாலேஜ், இந்த அறிவு தான் மிக முக்கியம். நான் அந்த நாட்களில் அந்த பலவீனத்தில் அங்கே இருக்கும்போது ஆஸ்பத்திரியில் ஏறத்தாழ 24 hours நான் டங்ஸில் பேசிக்கிட்டே இருந்தேன். எனக்கு சுயநினைவு இருக்கிற பொழுதெல்லாம் நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே போனேன். அந்த ஆஸ்பத்திரிக்கு இங்கேருந்து அங்கே வரைக்கும் அந்த ஒரு சின்ன பாதையில் நடந்து போய் தான் உள்ள அந்த ஐசியூக்குள்ளே போகணும். அப்பொழுது நான் இங்கேருந்து உள்ள என்ட்ரு ஆகுறதுல போதே நான் சத்தமாக இணைய பாஷை பேசிக்கொண்டே போவேன். அல்லேலூயா. என்னன்னா அந்த ஸ்பிரிட்டுகளோட நான் சண்டை போட்டுக்கிட்டே போவேன். அங்கே இருந்த மரண ஆவிகள் என்னோடு கடும் போராட்டம் போராடினது. அந்த பாஸ்டர், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாஸ்டர் இங்கே வந்திருந்தாரு, போன புதன்கிழமை வந்திருக்கும் போது, பாஸ்டர் நான் இதுவரைக்கும் பிசாசுகளை பற்றி கேள்விதான் பட்டிருக்கேன், நேரடியாக பிசாசை பார்க்கவே செஞ்சேன் பாஸ்டர் உங்கள் இடத்துக்கு வந்து. அங்கே அந்த அந்த அவர்கிட்ட சொன்னேன் இப்படிலாம் நடந்ததுன்னு. அவர் கண்ணதுக்கு அது வந்து சொன்னது. 2-3 பேர் இருந்துக்கிட்டு என்னைய வேலை செய்ய விட மாட்டேங்கடா, எந்நேரமும் என்னைய தொல்லைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கடான்னு சொன்னதை அவர் காதால கேட்டு அவர் சொல்கிறார், நடுங்கிட்டேன் பாஸ்டர், உண்மையிலேயே ஆவியானவர் உங்களை அளவில்லாமல் நிரப்பி அங்கே இருந்ததுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இருந்தீங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என் நேரம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்தேன். எதுக்கு தெரியுமா? கடைசி நேரம் 6 o'clock மேலே நான் என்னால் உட்காந்துருக்க முடியாததுனால தேவ சமூகம் அப்படியே நடந்துக்கிட்டே அந்த பாதையில் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே சிங்கிள் வேர்டு, ஒரு வேர்டு சொல்லிருங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அப்படின்னு சொல்லிருங்கப்பா, ஏஞ்சி வந்துடும். எனக்கு அதை பற்றி அவங்க என்ன சொன்னாலும் கவலை இல்லை, மறிச்சே போனாலும் வெளியே வா அப்படின்னு சொன்னார்ல லாசருவே. கல்லை புரட்டி போடுறது கூட கர்த்தர் புரட்டி போடலை. கர்த்தர் என்ன சொன்னார்னா, கல்லை என்ன செய்யுங்க, நீ செய்யறதெல்லாம் செஞ்சிரு, ஓப்பன் பண்ணி வச்சிரு, அவருக்கு வழியை திறந்து வச்சிரு. அவர் வந்து நின்று என்ன செஞ்சாரு, போய் கட்டை விழுத்து எப்படி ஆகில எஞ்சிடறான்னா சொன்னாரு, வெளியே நின்று சொன்னாரு, லாசருவே வெளியே. இந்த ஒத்த வார்த்தை அவனுக்குள்ள ஜீவனை உண்டாக்கி அந்த சரீரத்தை புதுப்பிச்சு கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாலேஜ் நமக்கு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட நான் சொன்னது அதை, நீ அவன் என்னன்னாலும் சொல்லிட்டு போறான், டாக்டர் உயிரே போச்சுன்னு சொன்னாலும் பரவாயில்ல ஆண்டவர், நான் அதெல்லாம் காதில் வாங்கவே விரும்பலை, நீங்கள் பார்த்து ஒத்த வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், த சிங்கிள் வேர்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருந்தேன். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஆசை, நமக்கு ஆசை, சொன்னீங்கன்னா போதும் ஆண்டவரே, சொன்னீங்கன்னா போதும் ஆண்டவர். அவர் சொல்லுப்பார், நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரே தவிர சொல்ல மாட்டேங்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னேன், ஏன் மௌனமாக இருக்கிறீர் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் அதுக்கும் சிரிக்கிறார். சரி, ஏதோ ஒன்று செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல நான் கடைசி ரிசல்ட் வர்ற வரைக்கும் அமைதியாக இருந்தேன். அமைதியானா என்ன, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஜெபத்தை நிறுத்திட்டேன். ஏன்னா அந்த தாவீது சொல்லுவான்ல, அது வரைக்கும் கீழே விழுந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், உபவாசம் பண்ணி சாப்பிடாம அழுதுகிட்டு இருந்தான். பிள்ளை செத்து போச்சுன்னு சொன்ன உடனே டக்குன்னு எந்திச்சு, என்னது அப்படின்னு கேட்டேன். பிள்ளை செத்து போச்சா அப்படின்னா உடனே எந்திரிச்சு குளிச்சு சாப்பாடு கொடுங்கடான்னு கேட்டானா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி வசனம் இருக்கா இல்லையா? இருக்குது, சாமுவேல்ல இருக்குது. பிள்ளை உயிரோடு இருக்கும்போது பிழைப்பானா பிழைக்க மாட்டானா, கிருபை கிடைக்குமான்னு சொல்லி நான் உபவாசம் இருந்தேன். இப்போ செத்து போச்சுன்னொடனே நான் தான் அங்கே போகணுமே தவிர அது என்கிட்ட வராதுன்னு அவனுக்கு தெளிவு இருந்தது. ஆமென் சொல்லுங்க. ஏஞ்சி உட்காந்து சாப்பாடு கொடுங்கடான்னு அவங்கெல்லாம் குழம்பி போனாங்க, என்னடா இவன் செய்கிறான், அதான் ஆவிக்குரியவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க.
நமக்கு தேவனை குறித்த, தேவனுடைய காரியங்களை குறித்த நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பு இல்லை. ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நடக்குமே, தவறே கிடையாது. ஆனா அவர் என்ன வார்த்தை சொல்றாருன்னு கேட்கிற காது நமக்கு வேணும். ஆமே. நான் சொல்றதைத்தான் அவர் சொல்லுவாரா? சொல்லுங்க ஆண்டவரே, என்சிரன் சொல்லுங்க ஆண்டவரே, வெளியே வான்னு சொல்லுங்க ஆண்டவரே, நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா அவருக்கு? நம்ம விருப்பத்தை அவற்றை திணிக்கவே முடியாது. கூடாதுன்னு இல்லை, முடியாது. கல்லுல தண்ணி ஊற்ற முடியுமா? கல்லுக்குள்ள தண்ணி ஊற்ற முடியுமா? கல்லு மேல ஊத்தலாம், ஆனா கல்லுக்குள்ள ஊற்ற முடியுமா? நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள கல்லு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்குள்ள நம்ம இதை திணிக்கவே, அவர் வேணா நமக்குள்ள திணிவார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய நமக்குள்ள திணிக்கிறதுக்கு தான் அவர் பிரயாசப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய அவல நிலைமை ஆண்டவர் உணர்த்தினது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பே கொடுக்க கூடாத, மதிக்கவே மதிக்காத ஒரு சந்ததி சபைக்குள்ள இருக்கு. பெரிய அவலம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அறிய வேண்டிய நாம் அந்த வார்த்தையை கிஞ்சித்தும் மதிக்காம தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களைத்தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பாராம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு யாரு ரொம்ப பிடிக்கும், யார் அவர் நோக்கி பார்ப்பார்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களையே அவர் நோக்கி பார்ப்பார். எஸ்ரா 9:4 வாசிங்க. அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்து நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூட கூடிக்கொண்டார்கள். அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அதே இதுல எந்த பக்கம் அப்படி வாசிச்சு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிங்க. இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம். ஆமென். இப்படி சொல்லப்பட்டது. அவர்களைத்தான் அவர் நோக்கி பார்ப்பார்னு எங்க இருக்குன்னா, ஏசாயா 66ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே. அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்துக்கு நடுங்குகிறவன், வார்த்தைக்கு நடுங்குகிறவன், கர்த்தருடைய கற்பனைக்கு நடுங்குகிறவனே அவருக்கு ஏற்றவன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்பது ஏன் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார்? அவர் சொல்றாரு, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், எல்லா முக்கியத்துவத்தை பார்க்கிலும் ஆண்டவர் முக்கியம் கொடுக்கிறது எதற்கு? தன்னுடைய வார்த்தைக்கு, தன் வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு. ஓசியாவில் சொல்லும்போது தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக பார்த்தார். ஆமென். இன்னைக்கும் பைபிள் எடுத்துட்டு சபைக்கு வர்றதுக்கு வெக்கம், பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு துக்கம். பைபிள் இருக்கு, ஆனா பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொன்ன என் அந்த வசனம் ஓசியாவில் எடுங்க பார்க்கலாம். 8:12 1054 பக்கத்துல, என் வேதத்தின் மகத்துவங்களை, என்னது வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேங்கிறாரு. வேதம் என்பது தேவனுடைய மகத்துவம். கர்த்தருடைய வார்த்தைங்கிறது மகத்துவமானது. ஏன்னா அதால செய்ய முடியாத காரியமே. ஆண்டவர் ஏசாயாவில் சொல்லும்போது சொல்றாரு,
ஏசாயா 55ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நான் எந்த குறிப்பும் எடுத்துட்டு வரல, ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நான் ஃப்ளோல உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் விரும்புகிறதை செய்து காரியமாகும்படி. நல்லா வாசிக்கிறவங்க சத்தமா வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. வாசிக்க வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு போட்டி போடணும். அடுத்த வாசிக்கட்டும்னு சொல்லி உட்கார்ந்துருக்க கூடாது. அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. ஆமென் சொல்லுங்க. வாசிக்கிறதுல முந்தணும். சத்தமா வாசிச்சு வசனத்தை வாசிக்க வாசிக்க ஜீவன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்ததுன்னு இருக்குது. அந்த வார்த்தையே ஜீவனாய் இருந்ததுன்னு இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்கன்னு சொன்னோடனே முதல் எடுத்தவங்க சத்தமா வாசிச்சு பழகுங்க. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. அப்படியே அப்படியே எப்படி மழையானது மேல இருந்து கீழே வந்து பூமியை நனைத்து, அந்த வசனம் மேல இருக்குது, முளை கிளம்ப பண்ணி பயிர் உண்டாக செய்து விளைய செய்து அந்த தண்ணி மறுபடியும் ஆவியாகி மேல போயிருது. ஆமென். அது மாதிரி கர்த்தர் சொல்றாரு, என் வசனம் வரும், உன்னை நினைக்கும், உனக்குள்ள கிரியை செய்யும், உனக்குள்ள விளைய செய்யும், உனக்கு வாய்க்க பண்ணும், மறுபடியும் என்கிட்ட வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன நினைச்சு அந்த வார்த்தையை அனுப்புறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்கிறவனுக்கு அது அப்படியே நடக்கும். அதை மதிக்காதவனுக்கு, அதை காதலியே கேட்காதவனுக்கு, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மழை பெய்யுது, பெஞ்சா பெஞ்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லி வீட்டில் படுத்திருக்கிறவனுக்கு எப்படி விளையும்? நான் சொல்ற புரியுது? அந்த இருக்கு, நிலம் இருக்கு, உழுது போடுறாங்க, எப்படா மழை பெய்யுன்னு பார்த்து வந்து என்ன செய்வாங்க? விதைப்பாங்க. ஏதோ ஒன்று விதைக்கிறாங்க, அது பாட்டு மழை பெஞ்சிட்டு போகுது. எனக்கு என்ன, நான் வீட்டில் நல்லா எடுத்து மூடி படுத்து தூங்குவேன் அப்படின்னு இருந்தனா அவனுக்கு என்ன விளையும் நினைக்கிறீங்க? முள்ளுதே விளையும். ஒரு 2 வருஷம் சும்மா போட்டு பாருங்க, முள்ளு காடாயிரும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை முள்ளு காடா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? 13 வாசி பாருங்க. அதுல 13 வாசிங்க. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். எப்பனா அவர் சொன்னதை அப்படியே கேட்கும் போது. சொன்னதை கேட்காதவன் வாழ்க்கையில் என்ன நடக்குமா? முள்ளு செடி தான் வரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், ஆனா அங்கேயே இருக்குது. எப்ப முள்ளு செடி வருது அப்படின்னா, அந்த மழை பெய்து அதை சரியாய் பயன்படுத்த தெரியாதவனுடைய வாழ்க்கை முள்ளு செடியா மாறுது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாஷா, ஒரே முள்ளுதான், எங்க போனாலும் கல்லுல முட்டினது மாதிரி இருக்குது, எந்த காரியமே வாய்க்க மாட்டேங்குது, ஒரு காரியமுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா சம்திங் ஆண்டவர்கிட்ட இல்லை, நம்ம கிட்ட தான் இருக்குது. அவர் வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை உருவாக்குகிற வார்த்தை, அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை கட்டி எழுப்புகிற வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவர் பாருங்க, அவரிடத்துல வந்தவரிடத்துல அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மத்தேயு 8ல பாத்தீங்கன்னா அவர் அப்படியே போய்கிட்டு இருப்பா. வாசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் எடுங்க, டக்குன்னு மத்தேயு 8 எடுங்க சீக்கிரம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து அவர் மலையிலிருந்து இறங்கினார்னு முதல் வசனம் இருக்குது. ஏன்னா மலைப்பிரசங்கம் முடிஞ்சு கீழே இறங்கி வர்றாரு. அப்படி வரும்போது 5வது வசனத்துல இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் வந்து அவரிடத்தில் வந்து, வாசிங்க எல்லாம் சேர்ந்து, ஆண்டவரே சத்தமா வாசிங்க, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கடந்து கொடிய வேதனைப்படுகிறார். அதற்கு இயேசு சொல்லுகிறார், நான் வந்து போதும். ஆண்டவர் சொல்ற, நானே வர்றேன்டா சுகமாக்குங்கிறாரு. அவன் சொல்றான் பாருங்க, அவனுக்கு இருந்த நாலேஜை பாருங்க, அவனுக்கு இருந்த விசுவாசத்தை, அவனுக்கு இருந்த கர்த்தரை குறித்த தெளிவை பார்த்தா அவன் சொல்றான், 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான்
நான் தகுதியானவன் கிடையாது. எவ்வளவு தெளிவா சொல்றான். சிங்கிள் வேர்ட். அல்லேலூயா. இங்க இருந்து ஒத்த வார்த்தை சொன்னா போதும், அவன் பிழைப்பான். ஆண்டவர் பார்த்து போடா பிழைச்சிருவான்னு சொன்னா தப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் தன் வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குன்னு. ஆமென். அவருக்கு தெரியும் நான் சொன்னா நடக்கும்னு அவருக்கு தெரியும். ஆனா இவன் சொன்ன நான் வர்றேன்னு சொல்றவரை நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கெல்லாம் நான் தகுதியான ஆளே கிடையாது. என்ன தாழ்மை, என்ன தாழ்மை. அவன் சாதாரணப்பட்ட ஆளு கிடையாதுங்க. 100க்கு அதிபதி. அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கு 100க்கு அதிபதி. அப்படின்னா ஒரு போர்படை தலைவன், 100 பேருக்கு பெரிய அதிபதி, ஒரு கமாண்டர். அவன் சொல்றான் அந்த 9ல சொல்றான் பாருங்களேன், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும், ஏன்னா 1000க்கு அதிபதிக்கு கீழே இருக்கிறான். எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் நான் ஒருவனை போவென்றால், மற்றொருவனை வா என்றால், இதை செய் என்றால், எதுக்கு இந்த இதை சொல்றான்? அதாவது என்னன்னா, நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்டேட்டஸ் சொல்லுகிறான், தன்னுடைய நிலையை சொல்றான். நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்கிறேன், எனக்கு கீழேயும் ஆட்கள் இருக்கிறாங்க. அவனை போனா வர்றான், போனா போறான், வானா வர்றான், இதை செய்யினா செய்யறான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு அவன் எதுக்கு சொல்றான்னா, நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்ட மனுஷனா இருக்கிற நானே சொன்னா போறாங்க, வானா வர்றாங்க, இதை செய்யினா செய்யறாங்க, சகல அதிகாரமும் பொருந்தின நீர் ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் கீழ்ப்படியும்னு அவன் விசுவாசிச்சான். அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தினான் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சம்பந்தம் இல்லாம எதுக்கு தன்னை பத்தி இப்படி புகழ்றானே நான் நினைச்சேன். இல்ல, புகழல. அவன் சொல்றான் ஒண்ணுக்கும் இல்லாத எனக்கே கீழ்ப்படுகிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் போனா போறான், வானா வர்றான், செய்யினா செய்யறான். நீர் எப்படிப்பட்ட தேவன், அந்த அறிவு அவனுக்கு இருந்தது. நீங்க ஒண்ணு என்ன தொட்டு சுகமாக்க வேண்டிய அவசியமே, இங்க இருந்து ஒத்த வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையே என் வேலைக்காரனை உயிர்ப்பிக்க முடியும், சொஸ்தமாக்க முடியும்னு நம்பின ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு போனார். 10வது வசனத்தில் சொல்ற, இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிற தன்னுடைய சீசர்களையும் இஸ்ரவேலர்களையும் பார்த்து சொல்ல, இவனை போல விசுவாசித்தவன் ஒருவனும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்தவன் ஒரு 100க்கு அதிபதி ரோமை. அவன் இஸ்ரவேலன் கிடையாது, அவன் ஆண்டவர் அறிஞ்சவன் கிடையாது. நமக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது எந்த அளவுக்கு முக்கியம். நீங்க யாருக்கும் தெரியாது உங்களுடைய கீழ்ப்படிதல், நீங்க மதிக்கிறது யாருக்கும் தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீ வசனத்துக்கு நடுங்குகிறது யாருக்கும் தெரியாது, நடுங்காம இருக்கிறதும் யாருக்கும் தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு முதல்ல செவி கொடுப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கர்த்தர் தன்னுடைய காரியங்களை சொல்லும்போது, ஆமா இவருக்கு என்ன வேலை, இவர் பிரசங்கம் பண்றதா இவருக்கு வேலை, இப்படி இதையும் சொல்லிக்கிட்டு இருப்பார். நான் சொல்றேன், வேத வசனத்துல இருந்தா கீழ்ப்படி, இல்லாட்டி கீழ்ப்படியாத. ஆமென் சொல்லுங்களேன். என் சொந்த கதையும் சோக கதையும் நான் சொல்ல வரவே இல்லை. அப்படி சொன்ன ஒருவேளை பிரசங்கங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொன்னா அது உங்களுக்கு தேவையில்லை. அது உங்களுக்கு புரியும்படி சொல்றது. ஆனா வசனம் என்ன சொல்லுது, the word of God, அதுதான் நமக்கு ஜீவன். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், உன் இளமையிலே நீ வேதத்தை சுமந்தால் உன் முதிர் வயதிலே வேதம் உன்னை சுமக்கும். ஆமென். அப்படின்னா வேதத்தை சுமந்தானா கக்கத்துல இப்படி இடுக்கி கமண்டலத்தை வச்சுக்கிற மாதிரி இப்படி சுமந்துக்கிட்டே திருறதா? இந்த வேதம்ங்கிறது பிரிண்டட் புக்கு. ஆனா அதுல இருக்கிற வேர்டு, அந்த வார்த்தை, யார் சொன்ன வார்த்தை? இந்த பைபிளை முத்தம் கொடுக்கறதுனால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. இந்த வசனத்துக்கு கொடுக்கிற மதிப்பு தான் முக்கியம். ஆமென். சில பேர் தலைவாணி மாதிரி வச்சு படுத்துக்கிடுவாங்க, பெருசா வச்சு, என்னென்ன பேய் வராது, கனவு வராது.
நீ தலவாணி மாதிரி வச்சு படுக்கிறதையே பிசாசு கணம் பண்ணி வரமாட்டேங்குதுன்னா நீ அதுக்கு முழுவதுமா கீழ்ப்படிஞ்சா உன்னை பார்த்து ஓடோடு இதை போயிடும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு நேசித்து தன்னுடைய வழிகளை நமக்கு காண்பித்து இருக்கிறார். தனக்கு எது பிரியம், எது பிரியம் இல்லை, எது ஆண்டவருக்கு உகந்தது, எது உகந்தது அல்லாதது, எது சரி, எது தப்பு, எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் வழக்கமா ஒழுக்கமா, அதாவது ஒழுங்கும்படி தொடர்ச்சியா வேதம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறது? ரெகுலரா டெய்லி ஒரு அதிகாரம், 2 அதிகாரம், 3 அதிகாரம், உங்களால எவ்வளவு முடியுமோ வரிசையா வாசிக்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க ஒரு டெய்லி ஒரு 3 அதிகாரம் 2 அதிகாரம் வாசிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு பைபிளை முடிக்கலாம். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கிற பழக்கமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு வச்சா தூக்கி கொண்டு போய் என்ன செஞ்சுறது, பரன்ல தூக்கி போட்டுறது. எட்டாத அளவுக்கு மறுவாரம் என்ன செய்யறது, ஸ்டூலை போட்டு தான் எடுக்கிறது, தட்டி தூசிய. பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே இல்லை. கேட்கிற வார்த்தைகளை மட்டுமே வைத்து நம்மளால வண்டி ஓட்ட முடியாது. நாம் வேதத்தை வாசிக்கணும். ஐயா எனக்கு வாசிக்க தெரியாதுல்ல, தெரியாட்டி போயிட்டு போகுது. இன்னைக்கு வாசிக்க வேண்டியதில்லை. வாசித்து நமக்கு காட்டுகிறதற்கு என்ன இருக்கிறது, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறது. அல்லேலூயா. முழு வேதாகமத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். அல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு வேதாகமத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 1ஆவது அதிகாரம், நான் 3ஆவது வசனம். 1:3. வெளிப்படுத்தல் 1:3 எடுத்து வாசிங்க சத்தமா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை முதல்ல என்னது கவனிங்க. யாராவது பக்கத்துல கொஞ்சம் அசந்தாங்கன்னா தட்டி விடுங்க, தட்டி விடுங்க. அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனமான வசனங்களை நல்ல சத்தமா சொல்லுங்க. வாசிக்கிறவனும் வாசிக்கிறதை கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறதை பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஐயா வாசிக்க தெரியாது, வாசித்ததை கேளு, கேட்டத கைக்கொள். ஒரு 2 பக்கம் திருப்புவீங்க, ஒரு 2-3 பக்கம் திருப்புனீங்கன்னா யாக்கோபு அப்போஸ்தலன் வாசிங்க. 22 1:22. யாக்கோபு 1:22 23 வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களையே வஞ்சிக்காதபடிக்கு, கேட்டுட்டு அப்படியே மறந்து போகிறவர்களாய் மாத்திரமல்ல, விட்டு விட்டு போகிறவர்களாய் அல்ல. எதற்காக கேட்கணும்? செய்யறதுக்காக. முந்தி ஒரு பாட்டியம்மா வரும், அந்த பாட்டி இறந்து வச்சுப்பேன், இங்க இல்லை. அந்த பாட்டி அந்த பழைய சர்ச்சுக்கு இங்கே வந்ததில்லை. அவங்க அங்கே வந்திருக்கும் போது சொல்லுவாங்க, பிரசங்கம் முடிஞ்ச உடனே வந்து என்ன செய்வாங்க, கெட்டி பிடிச்சிக்கிட்டு இப்படி பேசுறியாடாம்பாங்க. என்னன்னு நீ பேசும்போது எனக்கு சிவாசி என்ன செய்ய ஞாபகமா வருதும்பாங்க. ஆட பாவி மனுஷன், நான் உயிரை கொடுத்து இங்கே வந்து வசனத்தை பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீங்க என்ன சிவாசி என்ன செய்ய ஞாபகம் வருதா? வசந்த மாளிகையில் அவன் பேசுற வசனம் தான் ஞாபகம் வருதுங்கிறாங்க. எது பேசுனா என்ன ஞாபகம் வருது? உள்ள கிடக்கிற சட்டியில் இருக்கிறதானே அகப்பையில வரும். ஐயா கேட்கிறது எது? வேத வசனம். வேத வசனத்தை கேட்டு அதை நன்மையும் செம்மையுமான இருதயத்தில் அதை வச்சு 1 30 60 100 என்ன செய்யணும்? பலன் கொடுக்கறதுக்காக கர்த்தர் விதை என்ன செய்யறாரு? விதைக்கிறாரு. விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டு போனான், அவன் விதைக்கையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. எதை விதைச்சான்? வசனத்தை விதைச்சான். நம்ம வசனத்தை விதைக்கிறோம்.
சில பேரை கீழே விழுந்துருது, சில பேரை விட்டுட்டு போயிடுறீங்க, சில பேரை முள்ளுள்ள இடமாகிய இருதயம் உலக காரியங்களால் நிரம்பி இருக்கிறது, பலன் கொடுக்க முடியாது. நல்ல நிலம், ஆமென் சொல்லுங்களேன். நல்ல நிலம்னா என்னது? செம்மையான ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். நம்ம இருதயம் தான் ரொம்ப ரொம்ப திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது. உலகத்திலேயே மோசமானது அப்படின்னா இருதயம் தான். அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப மோசமானது, ஆனா ரொம்ப ரொம்ப வல்லமை உள்ளது எது? ரொம்ப மோசமான இருதயத்தை சரி பண்ண ரொம்ப வல்லமையான வார்த்தையை அனுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. பவர்ஃபுல் வேர்டை அனுப்புறாரு. ஆனா அந்த இருதயம் என்ன செய்யுதுன்னா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறதுனால அது திருகிக்கிட்டு நிற்கிது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கவனமா கொஞ்சம் ஏற்றுக்கொண்டு பாருங்க, திருக்கு சரியாகும், கிறுக்கு சரியாகும். ஆமே. உலக பிரகாரமான கிறுக்கு, உலக பிரகாரமான திருக்கு எல்லாம் சரியாகணும்னா வசனத்துக்கு கீழ்ப்படிய மனசு வேணும் முதல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் எதையுமே இறங்கி படக்குன்னு செய்யாம வசனத்தையா அனுப்புறாருன்னா, அந்த வசனத்துல தான் ஜீவன் இருக்கிறது, அந்த வசனத்துல தான் உயிர் இருக்கிறது, அந்த வசனம் தான் கடைசி நாளில நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. அல்லேலூயா. அதனாலதான் மோசே இறந்து போனார். பெரிய கூட்டம், எத்தனை லட்சம் பேர்? மோசைக்கு கீழே இருந்த மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை? ஏறத்தாழ 25 இருந்து 40 லட்சம் பேர், கொஞ்ச நஞ்சம் பேர் இல்ல. அவ்வளவு பெரிய தலைவன். ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். அவன் சொல்றான், நீ மேலே ஏறா அப்படிங்கிறாரு. அந்த நாட்களில் 120 வயசுல அவனை பத்தி இன்னைக்கு வாசிக்கும் போது அந்த சொல்லப்பட்டிருக்குது. 120 வயசுல அவன் பலன் குறைவும் இல்லையா, அவன் கண்ணு மங்கவும் இல்லையா. அவனை அழைக்கும் போது 80 வயசு. அந்த நாள்ல இருந்த பலன் அவனுக்கு அப்படியே இருந்ததான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனை சொல்ல, நீ பிஸ்காவின் கொடுமுடியில ஏறா அப்படிங்கிறாரு. 120 வயசுல ஏறி வர்றான். அப்ப சொல்ல, நீ இங்கேயே மறிச்சு போயிருவ, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி யோசுவாவை அபிஷேகம் பண்ணிட்டு வர்றார். ஆமென். மேல ஏறி போறது எல்லாரும் பாக்குறாங்க. அத்தோட அடக்கம் பண்ண கூட யாருக்கும் அதிகாரம் இல்லை, கர்த்தரே அடக்கம் பண்ணிட்டாரு. அப்படி வசனம் சொல்லுது. ஆண்டவரே தூதர்களை வச்சு அடக்கம் பண்ண ஒரே ஒரு ஆள்னா நம்ம ஆளுதான், மோசேதான். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா இப்ப திடுதுப்புடு ஒரு ஆளு 40 லட்சம் பேருக்கும் தலைவராக இருந்த ஒரு தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனுஷன், அவன் கதை முடிஞ்சு 30 நாள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. 30 நாள் அழுதாங்களாம். எத்தனை நாள்? 30 நாள். நம்மளாம் 3 நாளையில அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். 30 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறது தெரியல. இந்த பயங்களை எப்படா நம்மளால சமாளிக்க முடியும்னு சொல்லி கலங்கி திகைத்து பயந்து, இவங்களெல்லாம் நம்ம கொண்டு செலுத்திடுவோமா, நமக்கு ஒன்றும் அனுபவம் இல்லையே அப்படின்னு சொல்லி, இவன் யுத்த வீரன் யாரு? ஜோஷுவா. இவனுக்கு அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு திட்டம் மனதாயிரு. ஆமென். நீ உன் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணணும், நீ சரியான காரியத்தை செய்யணும், நீ செய்கிறது வாய்க்கணும். அப்படின்னா ஒரு ஆலோசனை சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. அங்க சொல்றாரு பாருங்க, வாசிங்க 7-8 வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீங்க இப்படில சொல்லணும். எப்படி சொல்லணும்? நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய மாத்திரம் கவனமாயிரு, அப்படி சொன்னாலே போதும். அல்லேலூயா. நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருன்னு சொல்லிட்டு தான் பரவாயில்ல. அது என்ன சொல்லப்பட்டிருக்குது? கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் கவனமா என்ன செய்ய பலங்கொண்டு திடமனதாயிரு. எதற்கு நமக்கு திடமனது தேவைன்னா, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வதற்கு ஒரு திட மனசு வேணும். அப்படின்னா என்னன்னா, நம்ம மனசை திடப்படுத்தணும்னு அர்த்தம். நான் வசனத்தை என்ன செய்வேன்? கை கொள்ளுவேன்.
கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிக்கிறதை பார்க்கலாம் எனக்கு வேற ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு திட மனது வேணும். கிடக்கு எழுத அவர் வாட்டுக்கு சொல்லுவார், பைபிளை படின்னு சொல்லுவார், வசனத்துக்கு கீழ்ப்படிம்பாரு. நம்ம பிழப்ப பார்க்க வேண்டாமா அப்படின்னு பிசாசு மனசுல சொல்லுவான். எதுக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? கர்த்தருடைய வசனத்துக்கா, கர்த்தருடைய வேதத்துக்கா, அவருடைய வார்த்தைக்கா, அல்லது நம்முடைய மாம்சமும் மனசும் சொல்லுகிற பிசாசனுடைய வார்த்தைக்கா? அவர் சொல்றாரு பாருங்க, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு. அப்படின்னா புஸ்தகத்தை வாயில கவ்விக்கிட்டே தெரிஞ்சானா அவன்? நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்ன அர்த்தம்? ஏன்னா மக்கள் லிட்ரேச்சரா எடுத்துக்கிறாங்க. லிட்ரேச்சர்னா எழுத்தை எழுத்தின்படி எடுத்தா கொன்றும். அது வசனம் சொல்லுது எழுத்து கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எழுத்தின்படியே பார்க்காதீங்க. அவன் இதே நியாயப்பிரமாண புஸ்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயில் இருந்தது அவ்வளோ கவ்விக்கிட்டு இருந்தான். அவன் எழுத்தின்படினா அதுதான் இல்ல, இந்த வசனத்தை வாயில சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆமென். வசனம் வாயில வந்துகிட்டே இருக்கு. நம்ம வாயில என்ன வருது? வசவுதான் வருது. தேவையில்லாத வார்த்தைகள் தான் வருது. ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது, ஆத்திரம் வருது. வசனம் வர மாட்டேங்குது, வேற வசனங்கள் வருது. எந்த வசனம்? அந்த 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 என்னது படக்கன் மறந்து வச்சே, வசந்த மாளிகை வசனங்கள் தான் வருது, வடிவேலு வசனங்கள் தான் வருது. ஏன்? அதைத்தான் பார்க்கும். எதை சட்டியில் இருக்கும் அதுதானே அகப்பேர வரும். எதை உள்ள போடுறோமோ, கத்தரிக்காய் போட்டு கிண்டி எடுத்துட்டு காய்ச்சிட்டு பிறகு உருளைக்கிழங்கு தேடின வருமா? சினிமாவா பார்த்து, சீரியலா பார்த்து, செதிப்பா பார்த்து எதை பார்க்கிறோமோ அதுதானே வரும். வசனத்தையா படிச்சு வசனத்தையா உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தனா எது வரும்? வசனம்தான். கர்த்தருடைய வேதத்தை கர்த்தர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். நீ அதை முக்கியப்படுத்தினா அவர் ஒன்ன முக்கியப்படுத்துவார். வசனத்தை கேட்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க நமக்கு நல்லா தெரியும், அந்த தறி செட்டுக்குள்ள போன உடனே தறி போடுறானோ இல்லையோ எதை போடுவான்? ரெடியா போடுவான். அது அவனால கேட்காம என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. நம்மளை யோசிச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்யறோம்? தறி போடுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம், வேலை செய்கிறோம். வீட்டில் தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டு இருக்குதா? ஏன்னா நம்ம சூரியன் எப்போ போட மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம்? சூரியன் எப்பவும் போடுறது கிடையாது, கொடை எப்பவும் போடுறது கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஓடுதா? உன் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது எதுவோ அதுதான் உன் மனசுல தங்கிக்கிட்டே இருக்கும். உன் வாயில் அதுதான் வந்துக்கிட்டே இருக்கும். அதை கவனிக்கணும். படிக்கலைனாலும் கேட்கும்போது கவனிச்சு கேட்கணும். நல்ல வேலை பாஸ் என்ன செஞ்சுட்டாரு, டேப் ரெக்கார்டில் போட சொல்லிட்டாரு, அந்த மூலையில் வச்சு போட்டு அது பாட்டு கத்துதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமே கிடையாது. எங்க வீட்டிலலாம் ஏதாவது ஒரு செய்தியை போட்டுட்டோம் அப்படின்னா எந்த அசைவும், எல்லா அசைவும் இருக்கும், ஆனால் சத்தம் மட்டும் எதுவுமே கேட்காது. காது பூரா அங்கே இருக்கும், அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு யாரா சத்தம் பட உச்சன்றுவேன் நான், செய்தி ஓடிக்கிட்டு சத்தம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முழு செய்தி ஓடுற வரைக்கும் வேலையெல்லாம் நடக்கும், ஆனால் சத்தம் மட்டும் என்ன செய்யாது, காது நேரம் அங்கே தான் இருக்கும். ஏன்னா சில பேர் வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கங்க. இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, கீழே போவாங்க, மேலே போவாங்க, தெருவுக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க, வருவாங்க, இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். போடி என்ன செய்ய, அதுக்கு அமர்த்தி போட்டு போயிருங்க. வசனத்தை கேட்கணும், தேவனுடைய காரியங்களை கேட்டுக்கிட்டே இருங்க. உள்ள போட போட ஜீவன் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்குமே உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள், சொல்லுகிற வார்த்தைகள், அல்லது ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. ஜீவன்னா என்னது? ஆவினா என்னது? இப்படி நீங்க கேட்கணும். ஆவினா என்னது? நம்முடைய ஆவி மனிதன், இந்த இன்னர் மேன், ஓகேவா? இன்னர் மேன் மாதிரி அவருடைய ஆவி, அவர் சொல்லுகிற வார்த்தை அவருடைய ஆவியிலிருந்து வருது. சரியா? அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஜீவன் இங்க போட்டிருக்குது. ஜீவன்னாலும் உயிர்னாலும் ஒன்று தானே. ஏன் இப்படின்னா இது டிரான்ஸ்லேட் பிழை, அதாவது மொழிபெயர்ப்பின் பிழை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைஃப் அப்படிங்கிறத இங்கிலீஷில் இருக்கும், இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் அப்படின்னு இருக்கும். லைஃப் அப்படின்னா தமிழில் என்ன மொழிபெயர்க்கலாம்? வாழ்க்கைன்னு மொழிபெயர்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவிக்கு வாழ்க்கையாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்கு, அந்த ஆவிக்குரிய உயிரே தேவனுடைய. அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாய்ச்சி என்னத்தை கண்டோம்? என்ன வரும்? உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் எழும்புவான். சோறை 3 நேரம் உள்ள போடும் போது இந்த இது நல்ல தெம்பா இருக்கா? 3 நேரம் சாப்பிடுறது எதுக்கு? சரீரத்திற்கு. ஆவி மனிதனுக்கு போஷாக்கு எங்க இருந்து கிடைக்குதுன்னா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலிருந்து. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 2 அதிகாரமோ 3 அதிகாரமோ நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம். ஆனா 2 அதிகாரம் 3 அதிகாரமும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அதை வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனத்தை கர்த்தர் பபிள்ஸ் பண்ண பண்ணுவார். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவார். அந்த இதை நீங்க தியானிக்க ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்னா அதிலிருந்து தான் அந்த வல்லமை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால எல்லாமே தேவனுடைய வார்த்தைன்னு நீங்க நம்பாதீங்க. ரெட் லெட்டர் பைபிளை வாசிங்கன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை மட்டும் சிகப்புல இருக்கும். யாராவது ரெட் லெட்டர் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. ரெட் லெட்டர் பைபிள்னு இருக்கும். அது என்னன்னா, நம்ம புஸ்தகத்தில் எது இருக்கு? கருப்பு கலர்ல எழுத்துருக்கா? ரெட் லெட்டர் பைபிள்னா இயேசு சொன்ன வார்த்தை மட்டும் சிகப்பு கலர்ல இருக்கும். மற்ற எல்லாம் கருப்பு கலர்ல இருக்கும். அப்ப அங்க வசனத்துல நம்ம என்ன வாசிச்சோம்? மத்தேயு 4:4 தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷனை பிழை போட்டும். ஆமென். மற்ற வார்த்தைகள் நமக்கு சப்போர்ட் பண்ணலாம். மற்ற தீர்க்க தரிசனங்கள், மற்ற காரியங்கள் நமக்கு உதவி செய்யலாம், எக்ஸாம்பிளா இருக்கலாம். ஆனா தேவன் நம்மோடு எந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறாரோ ஒவ்வொரு நாளும் உங்களோடு பேசுவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ரெகுலரா ஒரு வசனத்தை, ஒரு அதிகாரத்தை 1, 2, 3 உங்களுடைய திறமைக்கு தக்கன நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு திட்டமாய் வரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதை தியானிக்கும் போது அந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நடத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராய் நாம் மாறுவோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார், வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்க அதை மகிமைப்படுத்தினீங்க, மகிமையா நினைச்சீங்கன்னா டெய்லி வேதத்தை வாசிங்க, டெய்லி கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க, கேளுங்க. கேட்கறதுக்கு எவ்வளவு செலவுனாலும் செலவழிங்க. கீழ்ப்படிங்க, வசனத்தை மதிங்க, கர்த்தர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிய உங்க மனதை சாய்ங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு அனுபவம் வரட்டும். சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது மாம்சீகமான அவமானங்களும் நிந்தைகளும் பேச்சுக்களும் ஏச்சுக்களும் வரத்தேன் செய்யும். இந்த வேர்டுக்கு நடுங்குங்க. மனுஷனுக்கு பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். மனுஷனுடைய காரியம் வைராக்கியம், தேவனுடைய நீதியை நடப்பிக்கவே முடியாது. ஆனா வசனத்துக்கு நடுங்குகிறவனை வச்சு தேவன் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. நீங்க யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுங்க. நான் என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, எனக்கு ஆலோசனை சொல்றவங்ககிட்ட நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், நீ என்ன ஆலோசனை சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன். வசனம் இப்படி இருக்குன்னு சொல்லு, நான் கேட்டேன். அல்லேலூயா. அதனால எனக்கு யாரும் ஆலோசனை எல்லாம் சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்.
ஏன் தெரியுமா? எனக்கு ஆலோசனை தருகிறவர் ஒருவர் இருக்கிறார். இந்த ஆலோசனையின்படி நடக்கிறவனை எந்த ஆலோசனையும் வழி தப்ப பண்ண முடியாது. என்னை பற்றி எங்கள் சொந்த பந்தங்களில் ஒரு பேர், இவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். யார் பேச்சையும் கேட்காததுனால தான் அவர் பேச்சை நான் கேட்குறேன். அல்லேலூயா. எனக்கு திட்டமாக தெரியும், எங்கள் அப்பன் பேச்சை கேட்டா எவன் பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம், ஏன்னா சரியாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய பாதை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. அவர் சொல்றபடி மட்டும் நடந்து பாருங்க, ஒரு நாளும் ஃபெயிலியர் கிடையவே கிடையாது. இந்த அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, சுவர் சொன்னாருன்னா போய் முட்டிக்கிட்டு தான் நிக்கணும். யாரு சொன்னாலும் சரி, வசனத்தை சொன்னாங்களா, வேர்டு சொன்னாங்களா, வசனத்தின்படி பேசி பாருங்க. உங்க வீட்டில் கரைச்சலா வருதா, பிரச்சனையா வருதா, வசனம் இப்படி இருக்குன்னு சொல்லி வசனத்தை தூக்கி போடுங்க, குப்புன்னு அந்த தீயில தண்ணியை ஊத்துன மாதிரி அமர்ந்துடும். ஆமேன். வசனத்தை பேசாம பிரச்சனையை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் மண்ணெண்ணெய் ஊத்துன மாதிரி எரியும். The word of God, வசனம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தீர்வு, எல்லாவற்றுக்கும் விடுதலை கர்த்தருடைய வசனத்தில் இருக்கு. அல்லேலூயா. அப்படி எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சற்று நேரம் கூடினாலும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஒரு திட்டமாக என் ஆவியிலிருந்து பேசுறதை நான் பார்க்குறேன். நீ யாருக்கு பயப்படுறியோ இல்லையோ, உன் கையில் உள்ள வேதத்துக்கு, அந்த வசனத்துக்கு பயப்படு. வேர்ட் ஆஃப் காட், வசனம்தான் கர்த்தர். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. நீ பயப்படுகிற வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அவர்தான். உன் வேதத்தை நீ தலைக்கு வச்சு படுக்கிறியோ, தலவாணியா பயன்படுத்துகிறியோ, அல்லது மார்பிள வச்சு முத்தமிடுறியோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ எந்த அளவுக்கு அதுக்குள்ள இருக்கிற வசனத்துக்கு பயப்படுறேங்கிறதா முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வசனத்துக்கு நான் நடுங்குவேன். மனுஷனுக்கு நடுங்குறனோ இல்லையோ, பிசாசுக்கு நடுங்குகிறனோ இல்லையோ, ஆண்டவரே மற்ற எதுக்கு கீழ்ப்படிக்கிறனோ இல்லையோ, யாருடைய ஆலோசனையை கேட்கிறனோ இல்லையோ, உங்க ஆலோசனையை நான் கேட்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே ஜெபம் பண்ணி முடிப்போம். ஒரு திட்டமான நீ உன் வழியை வாய்க்க பண்ணணும், உனக்கு முன்பதாக ஒருத்தனும் நிற்க கூடாதுன்னா நீ வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொன்ன, நீ பலங்கொண்டது இடமானதாகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாள் வரையும் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. எப்ப தெரியுமா? நீ வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது. அந்த அந்த கான்ஃபிடென்ட் நமக்குள்ள வரட்டும். நான் அதுல உறுதியா இருக்கிறேன். நான் கர்த்தருடைய சத்தத்துக்கு மட்டும்தான் செவி கொடுப்பேன், அதுக்கு மட்டும் நான் கீழ்ப்படிய முதலிடம் கொடுப்பேன். நான் யாருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிஞ்சு பாரு, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கி பாரு. அவர் உன்னை மேன்மையா வைக்காம போனதே கிடையாது, உன்னை உயர்த்தாம போவதே கிடையாது, உன்னை உலகத்துக்கு வெளிச்சமா மாற்றாம போறதே கிடையாது. அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் எல்லாம் மகிமையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தை நேசிங்க, வாசிங்க, தியானிங்க. ஆண்டவரே என்னோடு பேசும்னு சொல்லுங்க. அந்த பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. சொல்லுங்க, கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, கீழ்ப்படிவேன். வசனம் வாசிக்க தெரியலனாலும் ஆவியானவர் ஊழியக்காரங்க மூலமா சொல்லுகிற காரியத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். வசனத்தை சொல்லும் போது அசட்டை பண்ண மாட்டேன், நிர்விசாரமா தூங்க மாட்டேன். சொல்லுங்க. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே.
ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவரே, உங்க வசனத்தின்படி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே நான் செய்வேன்னு சொல்லுவீங்களா? நீங்க சொல்றது நான் அப்படியே கீழ்ப்படிவேன்னு சொல்ல முடியுதா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வே சொல்லுவீங்களா? நீங்க சொன்னா நான் செய்வேன் ஆண்டவரே. நீர் காட்டுகிற வழியில நான் நடப்பேன் ஆண்டவரே. உங்க பாதத்தை மட்டும்தான் பிடிப்பேன். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் சொன்னா அப்படியே நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. நான் வேதத்தை நான் ஒழுங்கா வாசிப்பேன் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. நான் கவனமா வாசிக்கும் போது நீங்க என் கூட பேசுகிறத நான் கேட்பேன் ஆண்டவரே. நீங்க காட்டுகிற வழியில நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன் உம் வசனம். நம்பி வந்தேன் உம் சமூகம். நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. அன்பு தகப்பனே, உங்க சமூகத்தை நம்பி வந்த எங்களுக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை நீங்க கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க வாழ்வை மாற்றுகிற, எங்கள் தரித்திரத்தை மாற்றுகிற, எங்கள் சூழ்நிலைமையை மாற்றுகிற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலையும் நாங்க பிழைத்து ஆண்டவரே இந்த உலகத்துல உமக்காக வாழ முடியும் என விசுவாசிக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, விசுவாசிக்கிற ஆண்டவரே. உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களை பிழைப்பூட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். பாதைக்கு தீபமாயிருக்கிற உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் கால்களுக்கு தீபமாயிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படியே நடக்க அர்ப்பணிக்கிறோம். அன்பு இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.